வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு தினசரி நடப்பு நிகழ்வுகள்ல ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். முதல்ல இம்பார்ட்டன்டான டேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டே நேஷனல் ஹெரிட்டேஜ் டே. ஸோ ஒரு வருஷமும் ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம நேஷனல் வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகளில் இன்று ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டுடே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஒரு வருஷமும் ஏப்ரல் 18ஆம் தேதி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே நம்ம அனுசரிக்கிறோம். இரண்டாவது முக்கியமான டே எதுனா நேஷனல் அனிமல் கிராக்கர்ஸ் டே. ஸோ இரண்டு முக்கியமான தினங்கள். முதல் தினம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, இரண்டாவது தினம் நேஷனல் அனிமல் கிராக்கர்ஸ் டே. இந்த இரண்டு தினங்களும் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இப்போ நம்ம லாங் நியூஸ்குள்ள போயெல்லாம் பார்க்கலாம். ஸோ புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் நியமனம். ஸோ தற்போது இந்தியாவோட தலைமை நீதிபதியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருக்கிறாங்க. வருகிற மே 13ஆம் தேதியோட சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற இருக்க நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக யார் பொறுப்பேற்க இருக்காங்க அப்படின்னா PR கவாய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டின் தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பதவியேற்றார். அவர் வருகிற மே 13ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் அடுத்த சுப்ரீம் கோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக அவர் PR கவாய் அவர்களின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். ஸோ அவரது பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் மே 14ஆம் தேதி PR கவாய் நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். அவரும் 6 மாதங்கள் மட்டுமே நீதிபதியாக இருக்க முடியும். ஏனென்றால் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி அவருக்கு ஓய்வு பெறும் வயதும் வர இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நீதிபதி PR கவாய் அவர்கள் மராட்டிய மாநிலம் அமராவதியில 1960ஆம் ஆண்டு பிறந்தவர். 2003ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி மும்பை ஹைகோர்ட்டின் கூடுதல் நீதிபதியாக அவர் பொறுப்புல ஜாயின் பண்றாரு. அவரோட முக்கியமான தீர்ப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பத்திர திட்ட ரத்து, பண மதிப்பு இழப்பு திட்டம் போன்றவை உள்ளிட்ட தீர்ப்புகள்ல அவரும் அமர்வுகள்ல இருந்திருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அப்போ வருகிற மே 14ஆம் தேதி முதல் மத்திய அரசு ஒப்புக்கொண்டால் இந்திய நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறாரு. அவரு மராட்டிய மாநிலம் அமராவதியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2003ஆம் ஆண்டு மும்பை ஹைகோர்ட்டில் கூடுதல் நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றவர். ஸோ நெக்ஸ்ட் செங்கல்பட்டில் ரூபாய் 1882 கோடியில் தரவு மையம். ஸோ முதல்ல நம்ம யாரோட சேர்த்து இந்த தரவு மையத்தை செய்ய போறோம் அப்படின்னா CP டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ CP டெக்னாலஜி நிறுவனம் ஒருங்கிணைந்த இணைய சேவை தீர்வுகள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள், தரவு மைய உள்கட்டமைப்பு, கிளவுட் நெட்வொர்க் சேவையை மற்றும் பாதுகாப்பு தீர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தீர்வுகளை வழங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் யார் அப்படின்னா இது CP டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ பாதுகாப்பாக இருக்கட்டும், நெட்வொர்க்காக இருக்கட்டும், ஸோ கிளவுட் நெட்வொர்க்காக இருக்கட்டும், வாட் எவர், ஸோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம் CP டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தோட இணைந்து செங்கல்பட்டில் என்ன ஆரம்பிக்க இருக்கிறோம் அப்படின்னா இந்நிறுவனம் சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்காவானது 40 மெகாவாட் மின் ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் ஒரு அதிநவீன தரவு மையத்தை நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாடு அரசும் CP டெக்னாலஜி நிறுவனமும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிப்காட் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 1880 கோடி முதலீட்டில் அது உருவாக்கப்படுது. இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்களுக்கு நேரடியாகவே வேலைவாய்ப்பு கிடைக்க தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ 2027ஆம் ஆண்டிற்குள் சென்னையில் மட்டுமே ரூபாய் 17,000 கோடி முதலீடு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் ஆகும். பல்வேறு துறைகளில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணி மாநிலமாகவும் விளங்கி வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்ந்திருக்கும். ஸோ இந்த CP டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சென்னையில மட்டும் ரூபாய் 13,000 கோடி மதிப்பீட்டில் நிறைய திட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பல மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய துறைகளில் முன்னணி துறைகளில் நம்மளோட மாநிலம் இருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அமெரிக்க டாலர் மதிப்பில் $1 டிரில்லியன் அளவை எட்டும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.
ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் என்ன அப்படின்னா, செங்கல்பட்டில் சிறு சிறு தொழில்நுட்ப பூங்கா அப்படிங்கிறத சிபி டெக்னாலஜிஸுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 1800 கோடியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இது மூலமா கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு நேரடியாகவே வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரம் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரியப்படுத்தியிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தீரன் சின்னமலை உருவப்படத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. ஸோ ஐஎன்எம் படிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீரன் சின்னமலை யாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார்கள் அவர்களோட வரிசையில ஆங்கிலேயர்களையும் பிரெஞ்சு படைகளையும் துரத்தின ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா வீர தீரர் தீர சின்னமலைன்னு நம்ம வந்து சொல்வோம். ஸோ அவருடைய 269வது பிறந்த நாளை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாளை அரசு விழாவாக நேற்று சென்னை கிண்டியில் கொண்டாடப்பட்டது. அதில் இறுதி மூச்சு வரை விடுதலைக்காக போராடி தூக்கு மேடை ஏறி விடுதலை வேட்கை விதைத்த தீரன் சின்னமலை பிறந்த நாள் அவரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவருக்கு மரியாதையும் செலுத்தப்பட்டது. ஸோ கடைசி வரைக்குமே வந்து கொரில்லா போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணி இருந்தவர் தான் தீரன் சின்னமலை. ஸோ நிறைய ஆங்கில படைகளையும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் குவித்திருக்காரு. ஸோ இவரோட வீரம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அளவில் இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய வீரம் வாய்ந்த ஒரு பர்சன் தான் யாருன்னா தீரன் சின்னமலை. ஸோ மருது சகோதரர்களோட வழியில இவரும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வீரர் மற்றும் இவரோட நினைவு கூறும் தக்க வகையில இன்றளவும் தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய 269வது பிறந்த நாளையும் மிக அழகாக கௌரவப்படுத்தி சென்னை கிண்டியில நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பை. ஸோ இந்தியாவில் பல்வேறு நகரங்கள்ல இந்த 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இது நேற்று மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. யாருக்கும் இடையான போட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்துக்கும் மும்பை அணிக்கும் இடையான போட்டி. இதுல ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மும்பை அணி தனது 3வது வெற்றியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், சர்வதேச தடகள போட்டி தென்னாப்பிரிக்கா. ஸோ சர்வதேச தடகள போட்டி எங்க நடைபெற்று வருதுன்னா தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதுல ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்றவரான நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா திரும்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அசாத்தியமாக விளையாடி தங்க பதக்கத்தை தன் வசம் படுத்தியிருக்காரு. ஸோ நீரஜ் சோப்ரா 84.52 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். சர்வதேச தடகள போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடந்து வருகிறது. இதில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்றவரான இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா 84.52 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து மறுபடியும் தங்க பதக்கத்தை தன் வசப்படுத்தி கொண்டார். ஸோ உலக பில்லியர்ட்ஸ் போட்டி அயர்லாந்து. ஸோ இந்த பில்லியர்ட்ஸ் போட்டி எங்க நடைபெற்று வருது அப்படின்னா அயர்லாந்து நடைபெற்று வருகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம், ஸோ இது அயர்லாந்துல காரிலோ அப்படிங்கிற நகரில் நடந்துட்டு வருது. இதில் நேற்று நடந்த இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சௌரவ் கோதாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதே இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானியை எதிர்கொண்டார். ஸோ இதுல அத்வானியை தோற்கடித்து சௌரவ் கோதாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. 40 வயதான சௌரவ் கோதாரி இந்த உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில பட்டம் வெல்வது இதுவே முதல் முறை. ஸோ இதுதான் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ முக்கியமா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு ரீகேப் பார்க்கலாம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கிறோம். நேஷனல் அனிமல் கிராக்கர்ஸ் டே அப்படிங்கிறதும் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கிறோம். ஸோ புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் வருகிற மே 14ஆம் தேதி மத்திய அரசு பரிந்துரைத்தால் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், செங்கல்பட்டில் ரூபாய் 1882 கோடியில் தரவு மையம். ஸோ சிபி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறுங்கச்சேரி தொழில்நுட்ப பூங்காவை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா செங்கல்பட்டில். எவ்வளோ ரூபாயில பார்த்தோம்னா 1882 கோடி ரூபாயில. இது மூலமாக 1000 நபர்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கவும் தமிழ்நாடு அரசு வகை செஞ்சிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அமெரிக்க டாலர்ல $1 டிரில்லியன் தாண்டும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரியப்படுத்தியுள்ளார். நெக்ஸ்ட், ஸோ தீரன் சின்னமலை உருவப்படத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. ஸோ தீரன் சின்னமலையோட 269வது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று சென்னை கிண்டியில தமிழ்நாடு அரசு சக மரியாதை செலுத்தி தீரன் சின்னமலைக்கு மாலை மரியாதை அணிவிச்சு சிறப்பு செஞ்சிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பை. இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் மும்பையில் வான்கேடே ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் மோதிக்கொண்டன. இதில் ஹைதராபாத்தை வீழ்த்தி மும்பை அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான நியூஸ், உலக சர்வதேச தடகள போட்டி தென்னாப்பிரிக்கா. ஸோ சர்வதேச தடகள போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்களுக்கான போட்டியில் நட்சத்திர வீரரான ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் 2 முறை தங்கப்பதக்கம் வென்றவருமான அவர் மீண்டும் தங்கப்பதக்கத்தை தன் வசம் பெற்றுக்கொண்டார். அவர் 84.52 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், உலக பில்லியர்ட்ஸ் போட்டி அயர்லாந்து. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அயர்லாந்துல காரிலோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதுல இந்தியாவை சேர்ந்த சௌரவ் கோதாரி சக நாட்டவரான பங்கஜ் அத்வானியை எதிர்கொண்டார். இதில் அத்வானியை தோற்கடித்து சௌரவ் கோதாரி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஸோ உலக பில்லியர்ட்ஸ்ல 40 வயதான சௌரவ் கோதாரி பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறை. ஸோ தேங்க்யூ. இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். இதுக்கான டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்லையும் டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.